பள்ளி ஆசிரியர் தன் மகன் தலையில் கடுமையாக தாக்கியதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வந்ததாகவும், எனவே அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிய வேண்டும் என்றும் தந்தை வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே உள்ள வி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் சுதா தம்பதியின் இரண்டாவது மகன் சாது சுந்தர். 11 வயதான சாது சுந்தர் அதே ஊரில் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். சக மாணவி தன்னை கிண்டல் செய்ததால் கோபமடைந்த சுந்தர் அம்மாணவியை முதுகில் தட்டியுள்ளார். இதன் காரணமாக தனது தலையிலும் வயிற்றிலும் உடற்கல்வி ஆசிரியர் பிரம்பு குச்சியால் கடுமையாக தாக்கியதாக கூறியுள்ளான் சிறுவன் சாது சுந்தர். ஒரு பொண்ணு என்னை சுண்டேலி வேறுபேத்தினுச்சா, அதுக்கு நான் போய் சும்மா முதுகில் தட்டினேன். அதுக்கு அந்த சார் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூங்கில் கூழ் எடுத்துன்னு அவர் பள்ளத்தில் இருந்தார், நான் மோட்டில் இருந்தேன். இந்த கையை மட்டும் பிடிச்சி தூக்கி ஈத்து பிடிச்சின்னு தலையில் 3 அடி, ஷோல்டரில் 2 அடி, இங்கே 2 அடி அடிச்சார். அடுத்து நான் மயக்கம் போட்டு கீழே ஊட்டான். அப்படியே மயக்கத்திலே அழுதுனே நாங்கள் உட்காந்துன்னு தரையில் கீழே பில்லு தரையில் உட்காந்து அழுதுனேன். அடுத்து கை பிடிச்சி கை பிடிச்சி ஈத்தோடனே நான் போய் அந்த தூணில் இடிச்சிக்கினோடனே அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இடிச்சிக்கினேன். கடுமையான தாக்குதல் காரணமாக மாணவனுக்கு சிறுமூளை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. தலையிலும் வயிற்றிலும் உடலிலும் நீண்ட தையல்கள் இடப்பட்டுள்ளன. அறுவை சிகிச்சை முடிந்த பின்பும் வலிப்பு வந்ததால் மாணவனின் பெற்றோர் பெரும் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். தன் மகனுக்கு இந்நிலை ஏற்பட காரணமானவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தந்தை வலியுறுத்தியுள்ளார். மேலும் தான் நகராட்சியில் வாகன ஓட்டுநராக ஒப்பந்த முறையில் பணிபுரிவதால் மகனின் மருத்துவ செலவுகளுக்கு அரசு உதவ வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பிள்ளைக்கு இப்போ வாழ்க்கை என்னுடைய பிள்ளைய கேள்விக்குறியாகுது. இதுக்கு அரசாங்கம் என்ன மருத்துவ செலவு சரி, அவனை லைஃப் லாங் அந்த அவனுக்கு ஃபீச்சர்லையும் சரி அது செலவு பண்ணும். எனக்கு சார் அந்த என் பையனை இதுக்கப்புறம் நகராட்சியில் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறப்ப நேரம் சம்பளத்துக்கு இதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் பையன் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கணும். எனக்கு ஏதாவது அரசு வேலை ஏதாவது எனக்கு இது பண்ணும் சார். இதை வச்சு நான் ஹாஸ்பிட்டலில் செலவுனா எதுவும் பார்க்க முடியாது சார். என் பையனை வச்சு இதுக்கப்புறம் என் பையன் ஊனம் தான் சார். நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். நான் மாணவன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜோதிலட்சுமியை பணியிட மாற்றம் செய்தும் உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனியை பணியிடை நீக்கம் செய்தும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் உத்தரவிட்டிருந்தார். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.